16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோகப் பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஒரு ஸ்பியர், அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குது, அதோட ஆரம் ரேடியஸ் என்ன அப்படின்னா 16 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணுறாங்கன்னா உருக்கி குட்டி 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 ஸ்பியராக வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரேடியஸ் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ இந்த இதை உருக்கி எத்தனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்வாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. நமக்கு 3Dயை பொறுத்த வரைக்கும் எத்தனை பந்துகள், அதாவது எத்தனை, ஹவு மணி, ஒரு இதை மெல்ட் பண்ணி இன்னொன்று பண்ணும்போது எத்தனை கிடைக்கும், இந்த மாதிரி ஹவு மணின்னு கேட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஹவு மணின்னு கேட்டாலே லார்ஜஸ்ட் வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம், இதான் வந்து போடுவோம். இப்போ என்ன ஸ்பியர்னு கொடுத்துட்டாங்களா, ரெண்டுமே கோலம்னு கொடுத்தனால கோலத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன, 4/3πr³. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பெரிய இதுக்கான ரேடியஸ் என்னது 16, குட்டி குட்டியாக உருட்டுறோம்ல அதுக்கு என்னது 2. இதில் வந்துட்டு ரேடியஸ் எது அதிகமாக இருக்குது, 16 தான் அதிகமாக இருக்குது. அப்போ வால்யூம் இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நான் இதை வந்துட்டு மேலே போட்டுப்பேன், ஓகேயா. அதே மாதிரி குட்டியாக இருக்குல்ல அதை கீழே போட்டுப்பேன். ஹவு மணின்னு கேட்டாலே லார்ஜஸ்ட் வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் போட்டுட்டு, அப்போ லார்ஜஸ்ட் வால்யூம் அதுக்குரிய வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 2 4/3πயும் கேன்சல் ஆகிடுமா, r³ மட்டும் இருக்குமா. ஃபஸ்ட்டு இந்த ஆறு என்ன பெரிய இதுக்குரியது 16 இருக்கா, அந்த 16 3 டைம் எழுதியாச்சு. அதே மாதிரி குட்டி இதுக்கு 2 2 × 2 போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்துடும், 8 வந்துடுமா, 8 வந்துடும். அப்போ 8³ நமக்கு என்னது 512. அப்போ வந்துட்டு ஒரு பெரிய அந்த ஸ்பியர் இருக்கா, 16 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொண்ட இதை வந்துட்டு குட்டி குட்டியாக உருக்குறாங்கல்ல, எத்தனை இதாக உருக்க முடியும் அப்படின்னா 512 இது உருக்க முடியும், ஓகேயா.